என் வாழ்க்கை எங்கேயோ ஆரம்பித்து எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு. அந்த ஒரு நாள் எல்லா நாளையும் மாதிரி சாதாரண நாளாக அமைஞ்சிருக்கும். அந்த ஒரு நாள் என் வாழ்க்கையே மாற்றிருச்சு. அன்னைக்கு ஒரு நாள் அந்த காலை அட்டன் பண்ணாமல் இருந்ததுன்னா இன்னைக்கு இந்த ரோட்டில் உட்காந்து நான் இப்படி அழுதுட்டு இருந்திருக்க மாட்டேன். ஹலோ ஹலோ, எங்கே இருக்க? நான் இந்த ஆஃபீஸா சார் கிளம்பியிருக்கேன். இந்த வாரம் சார். என்ன சார் முக்கியமான வேலையா? நீ இன்னைக்கு ஆஃபீஸ் போனா என் வீட்டுக்கு வா, உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏன் சார் இது பிரச்சனை சார்? அது ஒன்றை நேரில் தான் சொல்லணும். சீக்கிரம் கிளம்பி வா. ஹலோ சார் கிளம்பிட்டா சார்? சார் வந்துடு சார் 10 நிமிஷத்தில் வந்துடுவேன் சார். சமைச்ச பிள்ளைய பார்க்குற மாதிரி பார்க்குறான். சிவா, நான் சொல்ல போகிற விஷயத்த நல்லா கேட்டுக்கோ. இல்லை சார், பில்டப்லாம் பயமாக இருக்குது. அப்படி என்ன விஷயம்? இந்த பையில் 10 லட்ச ரூபா இருக்குது. என்னது 10 லட்சம்? ஆமாம், 10 லட்சம் தான். இது நம்ம ஃபைனான்ஸில் மக்கள்கிட்ட அதிக வட்டிக்கு கமிஷன் வாங்கி நம்ம கமிஷன் அடித்த கருப்பு பணம். சரி சார், எதிராக ஏன்னு சொல்கிறீங்க? இப்போ நீ என்ன பண்ணுற? இந்த பணத்தை எப்படியாவது எடுத்துகிட்டு போய் நம்ம கெச்சாட்ட கொடுக்குற. அவர் டேக்ஸாக கொடுக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் ரூல்ஸை மீறி அதிக வட்டி பணம் போட சொன்னதே அவர் தான். என்ன சார் சொல்கிறீங்க? இதெல்லாம் பாவம் சார். பாவம் தான். என்ன பண்ண சொல்கிற? நம்ம வேலை அப்படி. ஆனால் ஒன்று, இந்த பணம் மட்டும் 6 மணிக்குள்ளே கெச்சார் கைக்கு போகலன்னு வச்சுக்கோ, நம்ம 2 பேரும் என்ன பண்ணுவானே தெரியாது. அவன் சரியான பண சைக்கோடா. அதுக்கே சார் என்ன வர சொன்னீங்க? எனக்கு வேறு யாரை நம்புறதுனே தெரிலப்பா. அதான் உன்னை வர சொன்னேன். இதை எப்படியாவது கெச்சார் கையில் கொண்டு போய் கொடுத்துருப்பா. அப்படியோ உங்கள் பாவத்தை என்னையும் சேர்க்கணும்னு நினைக்கிங்க, விடுங்க. பஞ்சரா? சே, ஸோ ஹலோ அண்ணே, நான் சிவா பேசுகிறேன். என்னப்பா தம்பி, வண்டி பஞ்சரா? ஆமாம், எப்படி வண்டி பிடிச்சிங்க? வேற எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுவேன்? சரி, லொகேஷன் சொல்லு. அண்ணே, நம்ம ராஜபுரம் ரோட்டில் பழைய பாலத்து முன்னுக்கிட்ட நிற்கனே. இல்லைண்ணா, காட்டு பதிய சொல்கிறேன். எப்படி நான் அவருக்கு லேட் ஆகுமே? என்னண்ணே சொல்கிறீங்க? கொஞ்சம் அர்ஜென்ட்னே பாருங்கண்ணே. எப்படி 2 மணி நேரமாச்சும் ஆகும்? என்னண்ணே சொல்கிறீங்க? பேசாம நீ ஒன்று பண்ணு. அந்த மில்லுக்கு தாப்புல இடம் இருக்குன்னு அங்கே கொஞ்சம் நேரம் படுத்துரு, நான் வந்துடுறேன். ஹலோ ஹலோ
என்ன பண்ணுறது, ஒரே எரிச்சுக்குதே இருக்குது. சோபா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க பாடி தாங்க. டிகிரி முடிச்சிட்டேன், அடுத்து என்ன பண்ண போகிற? இல்லைப்பா, நீங்கள் சொன்ன டிகிரி முடிச்சு எனக்கு சினிமாவில் படம் எடுக்கிறது ஆசை, டைரக்டர் ஆகணும். நீ என்னப்பா டிகிரி முடிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், நீ என்னடானா சினிமானு வாழ்க்கையை முடிச்சுக்க பார்க்குற? இல்லைப்பா, சினிமா தான் வரும், நான் அதுக்கு தான் போவேன். ஓ வளர்ந்துட்டல, அதுதான் உன் இஷ்டப்படி நீ போகிற. நீ இஷ்டப்படியே போ, உனக்கு ஒரு காசு கூட நான் தரமாட்டேன். உன் காசு ஒன்று எனக்கு தேவையில்லை, இல்லை நான் பார்த்துக்கிறேன். ஆசை வார்த்தை பேசவில்லை, நானும் ரோசம் பார்க்கவில்லை, என்ன காக்க தன்மானத்தை தந்து போகிறான். சேர்ந்து செல்லும் நண்பன் இல்ல, நானும் இங்க கண்ணன் இல்ல, தாழ்ந்த போதும் வீழ்ந்திடாத கீத சொல்கிறான். கட்டுப்படுத்துறேன் கண்ணீர, முட்டி கசியுது தன்னால, கத்தி காட்டு தீ விளக்கேத்துதே, தெய்வங்கள் மூக்கு மேல விரல் வைக்குதே, மெல்ல வளைஞ்சது ஆகாயம் உள்ளம் சிலிர்க்கிறதே, 100 தலைமுறையானாலும் அதுக்கப்புறம் பசிக்காண்டி வேலை தர ஆரம்பிச்சோன்னா கடைசியில் இங்கே படுத்து கிடக்கு. நீதி முள்ளா நின்னானே, காயமெல்லாம் மாயமாகி பூக்களாகுதே, மெல்ல வளைஞ்சது ஆகாயம் உள்ளம் சிலிர்க்கிறதே, 100 தலைமுறையானாலும் சொந்தம் இது போல் வாராதே. ஹலோ சார், பையன் ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டான் சார். என்னடா சொல்ற? ஒருத்த உடனே மீறா பணத்தை கொடுத்தேன், வண்டியில நான் கொண்டு போனேன், அப்புறம் எப்படி பணம் மிஸ் ஆச்சு சொல்றா? ஆமாம் சார், வர வழியில் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு சார். மெக்கானிக் ஃபோன் பண்ண 2 மணி நேரம் ஆகுன்னு சொன்னாங்க சார். அதான் இங்கே பக்கத்தில் பழைய பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணியிருந்தேன் சார். பையன் ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டான் சார். நீ அங்கேயே இருக்குமா? நான் நேரில் வரேன். ஒரு பேக் கூட பத்திரமா பார்த்து தெரியாதா? என்ன புதுக்கி வண்டி நீ பண்ண? இல்லை சார், வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு சார். அதான் சார் இங்கே டேய், உனக்கே அந்த கெச்சாரை பற்றி தெரியும், சரியான சைக்கோ தாயலுடா. இப்போ அந்த பேக் காணாம போன விஷயம் மட்டும் தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாதுடா சார். போலீஸ்கிட்ட வேணாம், ஏற்கனவே ஆப் வச்சுட்டேன், இதில் கருப்பு பண்ணணும்னு போலீஸ்க்கு தெரிஞ்சு கம்பெனி மொத்தம். சார் சார் ப்ளீஸ் சார், எப்படியாச்சும் இந்த பிரச்சனை காப்பாற்றி விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். அதெல்லாம் இல்லை, 6 மணி நேரம் டயர் பார்த்துடி பார்க்கலாம். சார் அந்த அப்புறம் சார், வாங்க சார், வாங்க சார். டேய், இன்னும் 1 மணி நேரம் இருக்கு, இன்னும் அந்த கெச்சா தையலுக்கு கால் பண்ணிடுவான்டா. என்னடா பண்ணுவேன்? ஸோ என்ன பண்ணனே தெரியல சார், காப்பாற்றுங்க சார். ஒரே வழிதான் இருக்கு.
பேசாம இந்த ஊரை விட்டு ஓடிடு. அப்போ மொத்தப்படி ஏன் தான் சார் விழுகும்? இப்போதைக்கு வேற வழி இல்லை. பணத்தை காணுன்னு சொன்னோன்னு வச்சுக்கோயேன், உன்னையும் என்னையும் சேர்த்து கொண்டுருவான். ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு. யார் ஃபோன் போட்டாலும் எடுக்காது. நானே 2 நாள் கழித்து உனக்கு கால் பண்ணுறேன். எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களாம் திறக்கிறதே வேஸ்ட் சார். கடைசி வரைக்கும் பிடிச்ச சாப்பாடு சாப்பிட முடியாமல், பிடிச்ச படிப்பும் படிக்க முடியாமல், இஎம்ஐ மாதம் இஎம்ஐக்கே ஓடிது சார். குடும்பத்துக்காக நாய் மாதிரி உழைக்கணும்னு எல்லாம் எங்கள் தலையெடுத்து சார். கவலைப்படாத, இன்னும் 2 நாள், அதுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடு. மணி 6 ஆக போகுது. நீ ஊரை விட்டு ஓடிடு. லட்சம் என் பேர் சிவா. நான் ஆரம்பத்தில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டராக இருந்தேன். அதனால் ஒரு கதையை எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். எப்போ மேனேஜர் என்கிட்ட 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தாரோ அப்போவே அதை அடிக்கணும்னு திட்டம் போட்டேன். வண்டியை பஞ்சாருக்கு இப்போ ஏதாச்சும் வேணுமே, என்ன பண்ண இந்த இருக்கு. மேனேஜரை ஏமாத்துறதுக்கு சிசிடிவி இல்லாத இடமா பார்த்து வண்டியை பஞ்சராக்குனேன். ஏய் பேக் விட்றா. இல்லாத பேக் என்கிட்ட இருக்க மாதிரியும் அதை ஒருத்த அடிச்சுட்டு போன மாதிரியும் எனக்கு நானே கதையை அமைச்சுக்கிட்டேன். எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களாம் சீக்கிரமாக மேலே வர்றதுக்கு இந்த மாதிரி சான்ஸ்லாம் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. நான் நினச்சிருந்தா வீட்டில் இருந்துட்டு பொய் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு பொய்யா மட்டும் சொல்லக்கூடாது, அதில் கொஞ்சம் உண்மையும் கலந்துருக்கணும். என் கதைக்கு நானே ஹீரோ, நானே வில்லன். இருந்தாலும் மேனேஜர் நம்ப வைக்கிறதுக்காண்டி அவர் அங்கே இங்கேயும் அலைய வச்சேன். இல்லாத ஒருத்தனை இருக்கிறதா நம்ப வச்சேன். பேப்பர் பண்டலா இப்போ 10 லட்சம் பணம். ஹலோ சார், நீங்கள் கொடுத்த 10 லட்ச ரூபா பணத்தை நம்ம ஆஃபீஸில் விளாக்குற ஒரு பையன் அடிச்சு விட்டான் சார். பொறக்குற நொடியில விரட்டுது காசு, இருக்கிற நிம்மதிய பண்ணுது இப்ப க்ளோஸ். மணி இந்த பேங்க் அண்ட் பேங்க் இஸ் த பாஸ். தேடி ஓடி அண்ணதெல்லாம் லாஸ். பொறக்குற நொடியில விரட்டுது காசு, இருக்கிற நிம்மதிய பண்ணுது இப்ப க்ளோஸ். மணி இந்த பேங்க் அண்ட் பேங்க்